முதலாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி 4 வழித்தடத்திலிருந்து 6 வழித்தடமா 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாடனை மற்ற அரசு மங்கல வட்டங்கள் இருக்கக்கூடிய 16 முக்கிய கண்மாய்கள் 18 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோகமங்கை, வித்தானூர் உள்ளிட்ட 6 கண்மாய்கள் 4 கோடி 65 லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சிக்கல் கண்மாய்கள் 2 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பரமக்குடி நகராட்சிக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியினுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றி அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கும் வகையில் 10 கோடி ரூபாய் செலவிலும் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். எட்டாவது அறிவிப்பு, கீழக்கரை நகராட்சிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடமும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, கமுதை பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்.